How are the following conversions carried out? First என்ன கொடுத்திருக்காங்க? propene to all. Propene என்னது 3 கார்பன் CH3 CH double bond CH2 இதுதான் propene. இதுல இருந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? propane to all அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் பொசிஷன்ல நமக்கு OH இருக்கு. C C C 3 கார்பன் ப்ரோப் செகண்ட் பொசிஷன்ல OH இருக்கு. இப்போ இங்க என்ன வரும்? CH3 CHOH. This is CH3. This is propene. இது propane. Propane to all. கிளியரா? இப்போ நமக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus and OH minus. So hydration in presence of an acid as catalyst. இங்க நமக்கு என்ன ரூல் ஃபாலோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Markovnikov addition. Markovnikov ரூல் பிரகாரம் என்ன இருக்கு? நெகட்டிவ் பார்ட் H plus and OH minusல இது கேட்டலிஸ்ட், ஆசிட் கேட்டலிஸ்ட். இது வந்து H2SO4 இருக்கலாம், HCl இருக்கலாம். So this is the catalyst. இங்க என்ன இருக்கு? H plus and OH minus. This negative part எங்க போயிருக்கு? Negative part goes to the carbon having least number of hydrogen. அதுதான் Markovnikov rule. Negative part OH minus எங்க போயிருக்கும்? இந்த கார்பன் போயிருக்கும். So the negative part of addendumனா என்ன அர்த்தம்? இந்த எது ஆட் ஆகுறதோ அது addendum goes to carbon sp2 hybridized carbon அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த கார்பன்? இந்த கார்பனுக்குலாம் போயிடாது. எது டபுள் பாண்ட் வந்திருக்கோ அந்த கார்பன் having least hydrogen. அப்போ such பாசிட்டிவ் பார்ட் எங்க போகும்? H plus எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இந்த CH2க்கு போகும். You will be getting CH3 CHOH CH3. This is propane to all. This follows Markovnikov addition. Next second one என்ன கொடுத்திருக்காங்க? Benzyl chloride to benzyl alcohol. Benzylனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. பென்சீன் ரிங் போட்டுட்டு இது Cl போடக்கூடாது. இது தப்பு. இது பென்சைல் குளோரைடு கிடையாது. இது வந்து பென்சைல் குளோரைடு எப்படி போடணும்னா so you have to write CH2Cl. okay, this is benzyl chloride. நம்ம போட்ட மாதிரி C6H5Cl இது கிடையாது. this is not benzyl chloride. and what is benzyl chloride? C6H5CH2Cl. clear? this is benzyl chloride. இப்போ இந்த பென்சைல் குளோரைடை நமக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க? பென்சைல் ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. பென்சைல் ஆல்கஹால் என்னது? C6 பென்சீன் ரிங் இது போட்டா ஃபினைல் CH2OH போட்டாதான் பென்சைல். கிளியரா? இத வந்து பென்சைல் ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ஏதாவது ஒரு ஆல்கைல் ஹாலைடு பிளஸ் என்ன யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்? ஆக்வஸ். ஆக்வஸ் NaOH. ஏன் ஆக்வஸ் NaOH போடுறேன் அப்படின்னா ஆக்வஸ் NaOHக்கும் ஆல்கஹாலிக் NaOHக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகே, ஆக்வஸ் அண்ட் ஆல்கஹாலிக் KOH NaOH எது வேணா போட்டுக்கலாம். ஆக்வஸ் NaOH ஆல்கஹாலிக் NaOH இதுல பார்த்தோம்னா இங்க என்ன வரும்? OH சப்ஸ்டிடியூட் ஆகும். இங்க என்ன ஆகும்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். கிளியரா? இங்க என்ன நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கிடைக்கும். இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அல்கீன் கிடைக்கும். எதுனாலும் இருந்தாலும் சரி டபுள் ரிமூவ் ஆயிட்டு நமக்கு அல்கீன் கிடைக்கும். கிளியர்? திஸ் இஸ் ஆக்வஸ், திஸ் இஸ் ஆல்கஹாலிக். இப்போ நம்ம இங்க என்ன போடணும்? ஆக்வஸ் NaOH போடும்போது this follows SN2 mechanism. இந்த Cl அப்படியே ரிமூவ் ஆயிட்டு OH மைனஸ் இங்க சப்ஸ்டியூட் ஆகும். and this is benzyl alcohol. இது என்னது? benzyl chloride. ஓகே, எல்லாரும் என்ன தெரியுமா? C6H5Cl போட்டுட்டு C6H5OH ன்னு எழுதுவாங்க. this is
இது குளோரோபென்சீன். அப்புறம் இது என்னது? ஃபீனால். ஓகே. C6H5OH போட்டா ஃபீனால். CH2OH போட்டா தான் பென்சைல் ஆல்கஹால். எல்லாத்துக்கும் இதுல தான் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். கிளியர்? திஸ் இஸ் நாட் பென்சைல் ஆல்கஹால். C6H5OH இஸ் நாட் பென்சைல் ஆல்கஹால். திஸ் இஸ் ஃபீனால். இது குளோரோபென்சீன். இது என்னது? பென்சைல் குளோரைட். பென்சைல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? CH2. CH2 வந்து ஒரு sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் இருக்கணும். திஸ் இஸ் பென்சைல் குளோரைட். கிளியரா? நெக்ஸ்ட் ethyl magnesium chloride to propane 1-all. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ethyl magnesium chloride. ethyl magnesium chlorideனா நம்ம என்ன எழுதலாம்? ethyl CH3 CH2 magnesium MgCl. So this is what? Grignard reagent. Grignard reagent. Grignard reagentல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா propane 1-all. 1-all கேட்டிருக்காங்க. propane 1-all என்னது? CH3 CH2 இன்னொரு CH2OH. இப்போ நமக்கு என்ன இருக்கு என்ன இல்ல அது நம்ம பார்க்கணும். கிளியர்? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இங்க 2 கார்பன் இருக்கு. இங்கேயும் நமக்கு 2 கார்பன் இருக்கு. எந்த பார்ட்? இந்த CH2OH பார்ட் மட்டும் தான் கிடையாது. அது நம்ம CH2 ஒரு carbonyl group. ஒரு carbonyl group with Grignard reagent we will get an alcohol. இது நம்ம aldehydes ketones lessonல நம்ம படிப்போம். This is one of the preparation. So what is the CH2O? CH2O. CH2O நான் எப்படி எழுதியிருக்கேன்? CH double bond O அப்படின்னு எழுதியிருக்கேன். CH and H double bond O. This is formaldehyde. Clear? Formaldehyde with an Grignard reagent you will get an primary alcohol. இது வந்து நம்ம கிளியரா நோட் பண்ணணும். எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது மெக்னீசியம் வந்து ஒரு மெட்டல். அப்போ எப்பயுமே இதுக்கு பிளஸ் தான் வரும். இதுக்கு என்ன வந்துரும்? மைனஸ் வந்துரும். இது மட்டும் தான் இதுல வந்து பயங்கரமான டிஃபரன்ஸ். யூசுவலா நம்ம கார்பன் என்ன போடுவோம்? பிளஸ் தான். கார்போ கேட்டையான் போடுவோம். சில நேரத்துல தான் என்ன வரும்? கார்பானியான் வரும். ஏன்னா இங்க மெக்னீசியம் பிளஸ், இது மைனஸ். இங்க என்ன ஆகும்னா இது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ்ன்றதுனால இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இதுக்கு பிளஸ், இதுக்கு மைனஸ். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இங்க CH2 அப்படியே தான் இருக்கு. எந்த சேஞ்சும் இல்ல. நம்ம C தனியாவே எழுதிக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். C இருக்கு, H2 இருக்கு. இதுல எந்த சேஞ்சும் இல்ல. இப்போ இது மைனஸ், இங்க பிளஸ் கிட்ட போகும். கிளியரா? இதுதான் மைனஸ். இது எந்த போகும்? கார்பனுக்கு பிளஸ் கிட்ட போகும். அப்போ நமக்கு என்ன வரும்? இந்த கார்பன் கிட்ட இங்க மைனஸ் இருக்கிறதுனால என்ன வரும்? CH2 CH3 வரும். இது கிளியர். அப்புறம் என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. கொஞ்சம் பெருசா எழுதிக்கலாம். மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். திஸ் இஸ் கார்பன். இங்க ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. இங்க ஒரு பாண்ட் O இப்படியே இருக்கு. இது அப்படியே எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ என்னாச்சு? இங்க பிளஸ் இருக்கு. இங்க இருக்கிற மைனஸ் இங்க வந்து சேரும்போது என்ன ஆகும்? இங்க CH2 இருக்கு, CH3. அப்படியே இந்த பார்ட் பிரேக் ஆகி இந்த மைனஸ் இங்க வந்துரும். O கூட வந்து என்ன சேருதுன்னு பாருங்க. MgCl. கிளியர்? இது வந்து இன்டர்மீடியேட். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது தான் கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல மெக்னீசியம்க்கு பிளஸ் வரும். இந்த கார்பனுக்கு மைனஸ் வரும். அப்ப இந்த கார்பன் அப்படியே போய் இந்த கார்பன் இங்க பிளஸ் இருக்கிறதுனால இங்க போய் அட்டாக் ஆகும். நமக்கு இது ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஹைட்ரோலைசிஸ். H2O போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் H பிளஸ் OH மைனஸ். ஸோ நமக்கு இங்க பாண்ட் பிரேக் ஆகும்போது அகைன் இதுக்கு பிளஸ் வந்துடும். ஓகே, Mgக்கு பிளஸ் தான். அப்ப எங்க OH minus will go to OH minus will go here. இங்க போகும். பிளஸ் எங்க போகும்? இங்க போகும். இப்போ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, இது CH3 இருக்கு. இந்த CH2 இருக்கு. இங்க CH2 இருக்கு. அப்புறம் இந்த CH2 கூட என்ன இருக்கு? O இருக்கு. அப்புறம் இந்த H இங்க போகும். H. So this is propane 1-all.
கிளியர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்ல நெறைய படிப்போம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினுக்கு கேட்கக்கூடிய ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னது? ஃபார்மால்டிஹைட். HCHO. HCHO என்ன சொல்றோம்? ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட் வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஃபார்மால்டிஹைட் வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஆல்கஹால். இது பிரைமரி ஆல்கஹால் தான். கார்பன் கூட OH அட்டாச் ஆயிருக்கு. இன் டர்ன் இட் அட்டாச் டு ஒன்லி 1 கார்பன், 2 ஹைட்ரஜன். அதுவே வந்து அதர் ஆல்டிஹைட்ஸ், அசிட்டால்டிஹைடு இல்ல எது இருந்தாலும் அதர் ஆல்டிஹைட்ஸ் வித் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எதுவா வேணா இருக்கலாம். மித்தைல் இருக்கலாம், பென்சீன் கூட இருக்கலாம் அந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல. இல் கிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கிவ் செகண்டரி ஆல்கஹால். அப்புறம் கீட்டோன். Ketone will give ketone with Grignard reagent, it will give tertiary alcohol. So இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் போடும்போது இல்ல 1 மார்க் கொஸ்டின்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். Ketone with Grignard reagent, it gives tertiary alcohol. இது நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம டீடைல்டா படிப்போம். கிளியரா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு வித் 2 மித்தைல் புரோபனால். ஓகே, மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு என்ன கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? 2 மித்தைல் புரோபனால். நம்ம முதல்ல ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மித்தைல் புரோபேன் 2 ஆல். ஸோ 2 மித்தைல் புரோபேன் 2 ஆல் அப்படின்னா என்னது? ப்ரோப்னா என்ன? 3 கார்பன், 1 2 3 கார்பன். செகண்ட் பொசிஷன்ல OH இருக்கு. அதே செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தைலும் இருக்கு, CH3யும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இது பண்ணா திஸ் இஸ் CH3, திஸ் இஸ் CH3. இதுதான் ப்ராடக்ட். நமக்கு ரியாக்டன்ட் என்னது? மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு. மித்தைல் மெக்னீசியம் புரோமைடுன்றது என்னது? CH3 MgBr, மித்தைல் மெக்னீசியம் புரோமைடு. திஸ் இஸ் வாட்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆல்கஹால் என்ன அப்படின்னு பாருங்க. என்ன ஆல்கஹால் இது? டெர்ஷரி ஆல்கஹாலா? இந்த கார்பன் வந்து 3 கார்பன் கூட பாண்ட் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல. இது என்னது? அப்போ டெர்ஷரி ஆல்கஹால். டெர்ஷரி ஆல்கஹால்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்? கீட்டோன் எடுத்துக்கணும். என்ன கீட்டோன் எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CH3 இருக்கு. ஸோ ஒரு CH3 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு CH3 இருக்கு, நமக்கு இன்னும் 2 CH3 வேணும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? அசிட்டோன். அசிட்டோனோட ஃபார்முலா தெரியுமா? CH3 C டபுள் பாண்ட் O CH3. இதுதான் என்னது? அசிட்டோன். கிளியர்? ஸோ திஸ் இஸ் அசிட்டோன். இப்போ என்ன நடக்க போகுது? இங்க எம்ஜிக்கு இங்க பிளஸ், எப்பயுமே மெட்டல் பிளஸ்ஸா இருக்கும். அப்போ CH3 என்னவா இருக்கும்? மைனஸா இருக்கும். இங்க என்ன ஆகுது? இங்க ஆக்சிஜனுக்கு இங்க மைனஸ் வந்துடும். இதுக்கு மைனஸ், இதுக்கு பிளஸ். இப்போ ஷிஃப்டிங் எப்படி இருக்கும்? பிளஸ்ல இருந்து மைனஸ் போய் இங்க அட்டாக் ஆகும். இங்க Mg வந்து இந்த ஆக்சிஜன்ல அட்டாக் ஆகும். இப்போ நமக்கு என்ன இன்டர்மீடியட் கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன கிடைக்க போகுது? CH3 அப்படியே தான் இருக்கு. CH3 அப்படியே தான் இருக்கு. இங்க C சிங்கிள் பாண்ட் O கூட என்ன வந்து ஜாயின் ஆயிடுச்சு? திஸ் MgBr வந்தாச்சு. அப்புறம் இந்த CH3 அப்படியே தான் இருக்கு. இங்க C பிளஸ் கூட என்ன ஜாயின் ஆயிருக்கு? இங்க ஒரு CH3 ஜாயின் ஆயிருக்கு. இப்போ ஹைட்ரோலைசிஸ்னா என்னது? H பிளஸ் OH மைனஸ் நம்ம ஆட் பண்றோம். சேம் இங்க என்ன வரும்? பிளஸ், இங்க மைனஸ். அப்போ இந்த O வந்து எங்க H வந்து இங்க OH ஆயிடும். திஸ் வில் கோ ஹியர். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பாருங்க. CH3 இருக்கு, C இருக்கு, CH3 இருக்கு, இங்கேயும் ஒரு CH3 இருக்கு, இங்க O கூட H வந்தாச்சு. பிளஸ் இங்க என்ன இருக்கு? Mg இருக்கு, Br இருக்கு, OH இருக்கு. திஸ் இஸ் ப்ரோபேன் 2 ஆல். இதுவும் சேம் தானே? இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா லெசன்லயும் எல்லாத்துலயும் வரும். இங்க நம்மளுடைய பை ப்ராடக்ட் என்ன? பை ப்ராடக்ட் இதுல பிளஸ் Mg, இங்க Mg இருக்கு, Cl இருக்கு, அப்புறம் இங்க OH மைனஸ் போய் அட்டாக் ஆயிருக்கு, இங்க OH இருக்கு. This is the byproduct. So Grignard reagent is where we call it as a versatile
ரியேஜென்ட். இதுலருந்து நம்ம நெறைய ப்ராடக்ட் பிரிப்பேர் பண்ணலாம். அதனால நம்ம என்ன சொல்றோம்? வெர்சடைல் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம்.